अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व सहबिहि अजमईन अम्मा बअद। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वला तक़ूलन्न लिशैइन इन्नी फ़ाइलुन ज़ालिका गदा इल्ला अन यशा अल्लाह सदक़ल्लाहुल अलियुल अलीम। वक़ाल अय्ज़न इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिनिल्लज़ी कुरिनतिल बरकतु बिज़ातिही व मुहय्या व तअत्तरतिल अवालिमु बितिबि ज़िक्रिही व रய்யா। எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக, ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும், முஸ்லிம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக, நிரப்பமாக, நிரந்தரமாக உண்டாகட்டுமாக, ஆமீன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, சலாமத்தை தருவானாக. எதிரிகளின் தீங்கிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. மஸ்ஜிதுகளை காப்பாற்றுவானாக. மதரசாக்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. முஸ்லிம்களினுடைய வீடுகளையும் வியாபார ஸ்தலங்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக, ஆமீன். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் குறித்து ஒரு சில தகவல்களை நாம் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஏன் சொல்ல வேண்டும், எதற்காக சொல்ல வேண்டும் என்பது குறித்து ஒரு சில தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்களும் சரி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காஃபிர்களும் சரி அவ்வப்போது சில கேள்விகளை கேட்பாங்க. அப்படி கேள்விகளை கேட்கிற போது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிப்பான். அதை எடுத்து சொல்லுவார்கள். ஒரு நாள் சூரத்துல் கஹ்ஃபிலே வரக்கூடிய குகைவாசிகள் குறித்து வேதக்காரர்கள் கேட்குறாங்க. எத்தனை பேர் தங்கியிருந்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்குறாங்க, குகையிலே எத்தனை நபர்கள் தங்கியிருந்தாங்க, அவர்கள் எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள், அவர்களை குறித்து எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைக்கு நான் சொல்கிறேன் என்பதாக சொன்னாங்க. இதற்குண்டான விளக்கத்தை நாளைக்கு சொல்கிறேன் சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் என்பதை சொல்ல மறந்து விட்டார்கள், சொல்லவில்லை. நாளைக்கு நாம் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், சொல்ல போகிறோம் என்று சொன்னால் வருங்காலத்தில், அடுத்த வாரத்தில், வரக்கூடிய வாரத்தில், வரக்கூடிய நாட்களில் நாம் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் என்று சொன்னால் அந்த காரியத்திற்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் நான் செய்வேன் என்று சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து குகைவாசிகள் குறித்து கேட்கிற போது இன்ஷா அல்லாஹ் என்பதை சொல்லாமல் மறந்தவர்களாக நாளைக்கு நான் சொல்கிறேன் என்பதாக சொன்னாங்க. மறுநாள் வந்தார்கள், வஹி வரவில்லை. மறுநாள் வருகிறார்கள், அதற்கடுத்த நாள் வருகிறார்கள், வஹி வரவில்லை. தொடர்ந்து 15 நாட்களுக்கு வஹி வரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே கவலை ஏற்பட்டு விட்டது. காஃபிர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள், அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டான், அல்லாஹ் உங்களை விட்டுவிட்டான் என்பதாக பேச ஆரம்பித்து விட்டார்கள்.
அதன் பிறகு அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல உலக முஸ்லிம்கள் அனைவருக்குமான ஒரு செய்தியை அல்லாஹ் இந்த வசனத்திலே பதிவு செய்கிறான். சூரத்துல் கஹ்ஃபில் 23வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா இல்லா அன் யஷா அல்லாஹ். நீங்கள் ஒரு காரியத்தை நாளைக்கு செய்ய போகிறீர்கள், வருங்காலத்தில் செய்ய போகிறீர்கள் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் செய்வேன் என்பதாக சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் செய்ய போகிறேன் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் நாடினால் அந்த காரியத்தை செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 15 நாட்கள் கழித்து வஹி வருகிறது. நீங்கள் வருங்காலத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிற போது இன்ஷா அல்லாஹ் சொல்லிவிட்டு நீங்கள் செய்யுங்கள் என்பதாக. எனவே நாம் அல்லாஹ்வினுடைய நாட்டத்தை கொண்டுதான் எல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அந்த வசனத்திலே சொல்லுகிறான், ஒருவேளை இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்துவிட்டால் நான் அடுத்த வாரம் செய்கிறேன், அடுத்த மாதம் செய்கிறேன், இனி வருங்காலங்களில் செய்து தருகிறேன் என்று சொல்லுகிற போது இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வரும்போதாவது அந்த இன்ஷா அல்லாஹ்வை சொல்லிக் கொள்ளுங்கள். வதுகுர் ரப்பக இதா நசீத, நீங்கள் அல்லாஹ்வை மறந்து விட்டால் எப்பொழுது உங்களுக்கு ஞாபகம் வருமோ அப்பொழுதாவது அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். எப்பொழுது உங்களுக்கு ஞாபகம் வருதோ அப்பொழுதாவது இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். வகுல் அஸா யஹ்தியனி ரப்பி லி அக்ரப மின் ஹாதா ரஸதா. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த காரியத்திலே அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். எனவே எந்த ஒரு காரியத்தை வருங்காலத்தில் நாம் செய்ய போகிறோம், சொல்ல போகிறோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் நாம் சொல்லக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் ஒரு வேளை சொன்னால் அந்த காரியத்தை செய்ய முடிக்க முடியாது. அந்த காரியத்தை செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஹஜ்ரத் சுலைமான் இப்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ரிவாயத்தில் 100 மனைவி என்று வருகிறது, இன்னொரு ரிவாயத்தில் 70 மனைவி என்று வருகிறது. அவர்கள் சொன்னார்கள், நான் இன்று இரவு என்னுடைய மனைவியோடு நான் ஒன்று சேருவேன். அப்படி சேருகிற போது அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பெண்மணிக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பான். 100 குழந்தைகளும் ஆண் மக்களாக பெறுவார்கள். அந்த அத்துணை பேரும் அறப்போரில் இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்கள் போர் செய்யக்கூடிய போர் வீரர்களாக அவர்கள் வருவார்கள் என்பதை ஹஜ்ரத் சுலைமான் இப்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லித் தருகிறார்கள். அங்கே மலக்குமார்கள் இஷாரா செய்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதே போல் அவர்கள் அன்று இரவு ஒன்று சேருகிறார்கள். ஆனால் எந்த மனைவிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. ஒரு மனைவி கூட குழந்தையை பெற்றெடுக்கவில்லை. ஒரே ஒரு மனைவி மட்டும் அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். அதுவும் அரை குழந்தையை அல்லாஹ் கொடுத்தான். அரை தோள்பட்டை இருக்கிற அளவுக்கு பாதி மனிதனை பாதி குழந்தையை, ஒரு பரிபூர்ணம் இல்லாத ஒரு குழந்தையை அல்லாஹ் கொடுத்தான். இதற்கு விளக்கம் சொல்லுகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுலைமான் இப்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லி இருந்தால் நிச்சயமாக 100 மனைவிமார்களுக்கும் அல்லாஹ் குழந்தையை கொடுத்திருப்பான். 100 பேத்துக்கும் அல்லாஹ் ஆண் மக்களை கொடுத்திருப்பான். அவர்கள் அனைவரும் அறப்போரில் கலந்து கொள்ளக்கூடிய வீரர்களாக இருந்திருப்பார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். நபிமார்களாக இருந்தால் கூட, அது இறைநேசர்களாக இருந்தால் கூட, அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக இருந்தால் கூட, ஒரு காரியத்தை நாளைக்கு செய்ய போகிறோம் என்று இருந்தால், செய்ய போகிறார்கள் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் அவர்கள் சொல்லிவிட்டால் அந்த காரியத்தை அவர்களால் செய்ய முடியாது. எனவே நாம் எந்த ஒரு காரியமாக வருங்காலத்தில் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், இந்த வேலை எப்போ முடிச்சு தர போறீங்க, இன்ஷா அல்லாஹ் 2 நாளில் முடிச்சிடலாங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் 2 நாளில் முடிச்சிடலாங்கன்னு சொன்னா 2 நாள் அல்ல, 20 நாள் ஆனாலும் அந்த வேலை முடியாது.
2 மாதமானாலும் அந்த வேலை முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால்தான், இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னால்தான் அந்த வேலையை செய்து முடிக்க முடியுமே தவிர இல்லை என்றால் நிச்சயம் முடியாது. பனூ இஸ்ரவேலர்கள் காலத்தில் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா திருக்குர்ஆன்ல ஒரு அழகான வரலாறை சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் பனூ இஸ்ரவேலர்கள் வாழ்ந்தாங்க. ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவருடைய சகோதரருக்கு ஒரே ஒரு மகன் மட்டும்தான். இவர் இறந்துவிட்டால் வராசத்தாக, வாரிசாக அவருடைய தம்பி மகனுக்குத்தான் அந்த சொத்து சேரும். ஆனால் அவர் இறப்பதாக தெரியவில்லை, பெரித்தா இறப்பதாக தெரியவில்லை. எனவே அவரை கொலை செய்துவிட்டு அந்த சொத்தை உடனடியாக அனுபவிக்க வேண்டும் என்பதை திட்டம் போட்டு அவருடைய பெரிய தந்தையை கொலை செய்கிறார், யாருக்கும் தெரியாமல். கொலை செய்துவிட்டு ஊர் மக்களோடு சேர்ந்து கொண்டு, என்னுடைய பெரிய தந்தை யாரோ கொலை செய்து விட்டார்கள், இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நாடகம் ஆடுகிறார். ஊர் மக்களும் சேர்ந்து எல்லோரும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டு சொல்லுங்கள், கொலை செய்தது யார் என்று எங்களுக்கு தெரிய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கேட்டு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அந்த இறந்தவர் மீது ஒரு தட்டு தட்டினால் அவர் மீண்டும் உயிர் பெற்று எழுவார். எழுந்து தன்னை யார் கொலை செய்தார்கள் என்பதை சொல்லிவிட்டு மீண்டும் மரணித்து விடுவார். நீங்கள் இதுபோன்று செய்யுங்கள் என்பதாக சொன்னாங்க. ஆனால் பனூ இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேச்சு அப்படியே கேட்கல. மாடுனா அது என்ன கலர் மாடு, மாட்டுக்கு என்ன வயது, அது ஆண் மாடாக இருக்க வேண்டுமா, பெண் மாடை இருக்க வேண்டுமா, அதனுடைய நிறம் என்ன, உழவுக்கு பயன்படுத்துகிற மாடா அல்லது சாதாரண மாடா, இப்படி கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான். ஒரு அழகான சம்பவம் அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான். இந்த வயதுள்ள மாட்டை அருங்கள், இளம் வயதுள்ள கிழடும் இல்லாமல் இளம் வயதும் இல்லாமல் நடுத்தரமான ஒரு மாட்டை அருங்கள். அல்லாஹ் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு பதிலை சொல்லுகிறான். பார்ப்பதற்கு அழகாக இருக்கிற மஞ்சள் நிறமுள்ள மாட்டை அருங்கள். மாட்டை தேடுகிறார்கள். அப்படி தேடுகிற போது எல்லா மாடுமே மஞ்சள் நிறமாக இருக்கிறது. அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் சிரமப்படுகிறார்கள். ஒரு கட்டத்தில் மூசா நபியிடத்தில் மீண்டும் வந்து அது குறித்து முழுமையாக விசாரிக்கிறார்கள். காலுதுலனா ரப்பக யுபையில்லனா மாஹி, அது குறித்து எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு சொல்லுங்கள். இன்னல் பக்கர தஷாபஹ அலைனா வ இன்னா இன்ஷா அல்லாஹ் லமுஹ்ததூன், அல்லாஹ் நாடினால் நாங்கள் நேர்வழி பெறுவோம், அந்த மாட்டை நாங்கள் பிடித்துக் கொள்வோம் என்பதாக இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தையை சேர்த்து பயன்படுத்துகிறார்கள் பனூ இஸ்ரவேலர்கள். தஃசீர்களில் வருகிறது, இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தையை சொன்னதின் காரணமாக அல்லாஹ் அந்த மாட்டை பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், அந்த மாட்டை காட்டி கொடுக்கிறான். மிகவும் சிரமப்பட்டு அந்த மாட்டை வாங்குகிறார்கள். ஒரு நபரிடத்தில் அந்த மாடு இருக்கிறது. அவர்கள் என்னென்ன கேள்விகள் கேட்டார்களோ, அல்லாஹ் எப்படிப்பட்ட மாட்டை அறுக்க வேண்டும் என்று சொன்னானோ அது அனைத்தும் எல்லாம் ஒரு மாட்டிடத்தில் இருக்கிறது. மாடு விலை பேசுகிறாங்க, மாடு எவ்வளவு? மாடு இருக்கக்கூடியவர் சொன்னார், எடைக்கு எடை தங்கம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை பாருங்கள், எடைக்கு எடை தங்கத்தை கொடுக்க வேண்டும். மாட்டை எடை போடுகிறார்கள், தங்கத்தை கொடுத்து மாட்டை வாங்குறாங்க. மாட்டை வாங்கி அறுத்து அந்த நபரை அடிக்கிறார்கள். அவர் எழுந்து என்னுடைய சகோதரர் மகன்தான் என்னை கொலை செய்தார் என்று சொன்னார். மீண்டும் அவருக்கு கொலைக்கு பகரமாக கொலை செய்யப்பட்டது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி இதுதான். இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தினார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், ஒருவேளை பனூ இஸ்ரவேலர்கள் இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தையை சொல்லவில்லை என்று சொன்னால் கியாமத் நாள் வரைக்கும் அவர்களால் கண்டுபிடித்திருக்க முடியாது. நாளைக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், அடுத்த வாரம் செய்ய போகிறோம், அடுத்த மாதம் செய்ய போகிறோம், இனி வரக்கூடிய காலங்களில் செய்ய போகிறோம் என்று சொன்னால்
இன்ஷா அல்லாஹ் செய்வேன் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாமல் சொன்னால் அது வருடம் அல்ல, எத்தனை வருடங்களானாலும் செய்ய முடியாது. எனவே இன்ஷா அல்லாஹ், அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால்தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே இன்னொரு வரலாறை பேசுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அனுப்புகிறான். நீங்கள் போய் கற்றுக்குங்க, கல்வியை கற்றுக்குங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கல்வியை கற்றுக்கொள்ளும்படி ஹிதர் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அனுப்புகிறான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுக்கு பொறுமை பத்தாது, நீங்கள் என்னோடு கல்வி கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொறுமை பத்தாது, நீங்கள் வேண்டாம், நீங்கள் கற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று சொன்னபோது, இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாக இருப்பேன், இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாக இருப்பேன் என்பதாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அதே போன்று 3 இல்மை மட்டும் கற்றுக்கொள்கிறார்கள். 3 தடவை அவர்கள் ஹஜ்ரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து கொண்டு அல்லாஹ் 3 இல்மை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். அதன் பிறகு அவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பியதின் காரணமாக, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்வி எழுப்பியதின் காரணமாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் அப்பவே சொன்னேன், உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது, நான் ஏதாவது செஞ்சேன்னா கேள்வி கேட்பேங்க, நான் அப்பயே சொன்னேன், அதனால் இதோடு நமக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்பட்டு விட்டது என்பதாக 3 இல்மை மட்டும் சொல்லிக் கொடுத்து விட்டு அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்கிறாங்க, ஹஜ்ரத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் சொன்னதின் காரணமாகத்தான் அந்த 3 இல்ம் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், 3 இல்மை கற்றுக் கொடுக்கப்பட்டார்கள். பொதுவாகவே ஸ்கூல்லாம் இப்போ தெரியும், சார் கேட்பாங்க, நீங்கள் என்னப்பா ஆக போகிறீங்க, கிளாஸில் கேட்பாங்க. ஒருத்தர் சொல்வார் நான் டாக்டராக போகிறேன், ஒருத்தர் சொல்வார் நான் இன்ஜினியராக போகிறேன், நான் போலீஸாக போகிறேன், நான் இராணுவ வீரராக போகிறேன். யாரும் இன்ஷா அல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு மாணவர்களும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஆனால் அத்துணை மாணவர்களும் பிற்காலத்தில் அவர்கள் சொன்னதை போல் ஆகுமெல்லாம் கேட்டாங்களா, ஆக மாட்டாங்க. ஏதாவது ஒரு சில மாணவர் தான் அவர்கள் சொன்ன முறைப்படி அல்லாஹ் அவர்களை ஆக்கி தருவார். இன்ஷா அல்லாஹ் நான் டாக்டர் ஆகுவேன், இன்ஷா அல்லாஹ் நான் ஆலிமாகுவேன் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களை ஆலிமாக ஆக்குவதற்கு, டாக்டராக ஆக்குவதற்கு, இன்ஜினியராக ஆக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு காரியத்தை வருங்காலத்தில் செய்ய போவதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தையை சேர்த்து சொல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த காரியம் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் செய்ய முடியாது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா கியாமத் நாளினுடைய அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள், சின்ன அடையாளங்கள் என்று நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க, அதில் ஒரு அடையாளம், கியாமத் நாளுக்கு முன்னால் யஅஜூஜ் மஅஜூஜ் என்று சொல்லப்படக்கூடிய 2 பேர் வருவாங்க. இந்த உலகத்தில் ஃபித்னாவை, குழப்பத்தை பண்ணுவார்கள். ஒரு நபர் உயரமாக இருப்பார், இன்னொரு நபர் உயரம் குறைவாக இருப்பார். அந்த 2 நபர்களையும் ஒரு 4 சுவருக்குள் அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இரும்பினால் ஆன ஒரு கடினமான ஈயத்தை காய்ச்சி ஊற்றி கட்டப்பட்டிருக்கிறது அந்த சுவரை. அதுக்குள்ளே இருக்கிறாங்க யஅஜூஜ் மஅஜூஜ். ஒவ்வொரு நாளும் அந்த சுவரை குடைவாங்க, ஒவ்வொரு நாளும் குடைவாங்க. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த சுவரை குடைந்ததற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய சொல்லுவாங்க, போதும் நாளைக்கு செஞ்சுக்கலாம், போதும் நாளைக்கு செஞ்சுக்கலாம். அவங்க அதே மாதிரி விட்டுட்டு வருவாங்க. முக்கால்வாசி குடைஞ்சிடுவாங்க சுவரை. இன்னும் கொஞ்சம் குடைந்தால் அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். நாளைக்கு குடைஞ்சிக்கலாம் அப்படின்றவனே அவங்க விட்டுருவாங்க. மறுநாள் வந்து பார்க்குற போது அது சுவர் முழுவதும் பூசப்பட்டதாக இருக்கும். அவர்கள் குடைந்து வைத்திருந்தார்கள் அல்லவா, அது எல்லாம் பூசப்பட்டதாகவே இருக்கும். டெய்லி வேலை இதே தான். அவர்கள் குடைவார்கள், ஒரு குறிப்பிட்ட அளவு இன்னும் கொஞ்சம் சுவற்றை குடைந்தால் வெளியே வந்து விடலாம், போதும் கடைசி நேரத்தில் போதும்னு சொல்லுவாங்க, நாளைக்கு வந்து செஞ்சுக்கங்க. இப்படியே ரொட்டீனாக நடந்து கொண்டு இருக்கிறது, இப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது. கியாமத் நாளினுடைய நெருக்கத்தில் அவர் சொல்வார், இர்ஜிஉ ஃபஸதஹ்ஃபிரூனஹு கதன் இன்ஷா அல்லாஹ், போதும் இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்வார். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த இன்ஷா அல்லாஹ் சொன்னதின் காரணமாக
அந்த சுவர் எந்த அளவுக்கு குடைந்தார்களோ அதே அப்படியே நிற்கும். சுவர் பூசப்பட்டதாக ஆகாது, மறுநாள் குடைந்து அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள். யாஜூஜ் மாஜூஜ் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புதாரி இன்ஷா அல்லாஹ் சொன்னதின் காரணமாக அவர்கள் அந்த சுவற்றை குடைந்து வெளியே வந்து ஃபித்னா செய்வார்கள் என்று ஹதீஸில் பதிவாகி இருக்கிறது. எனவே எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இனிமேல் செய்ய போவதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்ற வார்த்தையை சொன்னால்தான் அந்த காரியத்தை செய்ய முடியுமே தவிர இல்லை என்றால் ஒருபோதும் செய்ய முடியாது. திருக்குர்ஆன்ல ஏராளமான நிகழ்ச்சிகளை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, குர்பானி கொடுக்கக்கூடிய வரலாறு. நான் இந்த மாதிரி 3 நாளாக கனவு காண்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, உங்களுடைய கருத்து என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க மகன்கிட்ட, நான் இந்த மாதிரி உங்களை அறுப்பதை போல் நான் கனவு காணுகிறேன், உங்களுடைய கருத்து என்ன? யா அபதி, என்னுடைய தந்தையே, இஃப் அல் மா துமர், அல்லாஹ் உங்களுக்கு எதை ஏவி இருக்கிறானோ அதை செய்யுங்கள். சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், இன்ஷா அல்லாஹ் என்னை பொறுமையாளர்களில் உள்ள ஒரு நபராக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் நான் பொறுமையாக சபராக இருப்பேன். அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னதின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு பொறுமையை கொடுத்தான். அவர்கள் பொறுமையாக அறுக்கும் வரைக்கும் படுத்திருந்தார்கள். கண்ணை மூடிக்கொண்டு, கண்ணை கட்டி கொண்டு, தலை குப்புற படுக்க வைத்து அவர்கள் அறுத்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்ஷா அல்லாஹ் சொன்னதின் காரணமாக பொறுமையோடு அங்கே இருந்தார்கள் என்று இமாம்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க. எனவே ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், வருங்காலத்தில் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் என்கிற வார்த்தையை கட்டாயம் சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்து கொண்டிருந்தாங்க. சொர்க்கத்தை பற்றி அதனுடைய அலங்காரங்கள் குறித்து சொல்லி கொண்டிருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்கள் அமல் செய்து, நாங்கள் முயற்சி செய்து நாங்கள் சுவனத்தை அடைவோம் அப்படின்னாங்க. அப்படி சொன்னபோது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ஷா அல்லாஹ் நுழைவோம் என்று சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் என்று என்பதை சேர்த்து சொல்லுங்கள் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முயற்சி செய்து நாங்கள் சுவனம் செல்வோம் என்பதாக சொன்னாங்க. எனவே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் ஒரு காரியத்தை செய்ய போவதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் சேர்த்து சொல்லணும். தபாரக்கல்லதி சூராவுக்கு அடுத்து கலம் சூறால ஒரு தோட்டக்காரர்களுடைய நிகழ்ச்சியை குறித்து அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஒரு ஊரில் ஒரு வசதியான நபர் பெரிய தோட்டம் வச்சிருந்தார். அவருடைய வேலை என்னவென்று சொன்னால், தனக்களவுக்கு அதிலிருந்து விவசாயத்தை எடுத்துக்கொண்டு மீதியை விற்றுவார் ஏழைகளுக்கு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏழைகள் எல்லாம் அந்த விவசாய நிலத்திலிருந்து தங்களுக்கு உணவை எடுத்துக்கொள்வாங்க. கிட்டத்தட்ட 3-4 மாதங்களுக்கு அவர்களுக்கு அந்த ஊரில் உள்ள ஏழைகளுக்கு அந்த உணவு போதுமானதாக இருக்கும். அந்த நபர் இறந்து விடுகிறார். அவருக்கு 3 பையனுங்க. அல்லாஹ் திருக்குர்ஆனில் இந்த வரலாறை பேசுகிறான். 3 பையனுங்க. அவர்கள் விவசாயத்தில் வேலை செய்கிறாங்க. மறுநாள் அறுவடைக்கு தயாராக இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு எண்ணம், ஏழைகளுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அவர்களுக்கு கொடுக்காமல் நாமே என்ன செய்யணும், அது அமுட்டையை நம்ம எடுத்துக்கணும். மறுநாள் காலையில் நம்ம போய் அறுவடை செய்து கொள்ளலாம் என்று பேசிக்கொண்டு அவர்கள் மறுநாள் காலையில் போகிறாங்க. இன்னா பலவுனாகும் கமா பலவுனா சஹாபல் ஜன்னா இது அக்ஸமூல யஸ்ரி முன்னஹா முஸ்பிஹீன். மறுநாள் காலையில் போகலான்னு பேசிக்கிறாங்க. வலா எஸ்தஸ்னூன், அவர்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நாளைக்கு போய் அறுவடை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்லலை. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு போய் அறுவடை செய்யலாம்னு சொல்லலை, நாளைக்கு போய் அறுவடை செய்யலாம் என்று மட்டும் சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹை விட்டு விட்டார்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவர்களுடைய தோட்டத்தை அதாபை கொண்டு அவர்கள் தோட்டத்தை முழுமையாக அழித்து விட்டான். மறுநாள் காலையில் போய் பார்க்குறாங்க, எல்லாம் எரிஞ்சு கிடக்குது. ஒருவேளை பாதை மாறி வந்துட்டோமோ அப்படின்னு தங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இல்லை நம்ம பாதை மாறி வரல, நாம் ரிசுக்கை விட்டு தடுக்கப்பட்டு விட்டோம், நாம் மஹ்ரூமாக ஆக்கப்பட்டு விட்டோம். அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே புலம்பிக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது.
எனவே எந்த ஒரு காரியத்தை வருங்காலத்தில் செய்வதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க முல்லா நஸ்ருத்தீனுடைய கதை. முல்லா நஸ்ருத்தீன் அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு நபர் எதிர்த்த மாதிரி வரார், கையில் பணத்தோடு வருகிறார். முல்லா நஸ்ருத்தீன் கேட்டாங்க, எங்கப்பா போகிறேன்? மாடு வாங்க போகிறீங்க. மாடு வாங்கவா? இன்ஷா அல்லாஹ் மாடு வாங்க போகிறேன்னு சொல்லுப்பா. எதுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும்? கையில் காசு இருக்குது, இந்த சந்தை இருக்குது, நான் போய் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். முல்லா நஸ்ருத்தீன் கடந்து போயிட்டாங்க. அவர் போகிறார். போகிற வழியில் அசதியாக இருக்குன்னு ஒரு இடத்துல தங்குறார். யாரோ ஒருவன் அவருடைய பணப்பையை எடுத்து கொண்டு ஓடிவிட்டான். எந்திரிச்சு பார்க்குறாங்க, பணப்பை இல்லை. மாடு வாங்காமல் திரும்பி வர்றார். மீண்டும் முல்லா நஸ்ருத்தீன் வர்றாங்க, எதிர்த்து மாதிரி வர்றாங்க. என்னப்பா மாடு வாங்குறேன்னு போனேன்? இன்ஷா அல்லாஹ் நான் போனேன், இன்ஷா அல்லாஹ் நான் போய் படுத்தேன், இன்ஷா அல்லாஹ் தூங்கிட்டேன், இன்ஷா அல்லாஹ் யாரோ என்னுடைய பையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னபோது முல்லா நஸ்ருத்தீன் சொன்னாங்களாம், இப்படி இன்ஷா அல்லாஹ்வை நீங்கள் புரியாமல் சொல்லக்கூடாது. கடந்த காலத்திற்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடாது. வருங்காலத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு மட்டும் இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டும். நீங்கள் ஒரே ஒரு முறை இன்ஷா அல்லாஹ் சொல்லி இருந்தால் நீங்கள் மாட்டை வாங்கியிருப்பீர்கள் என்பதாக முல்லா நஸ்ருத்தீன் சொன்னதாக ஒரு கதை இருக்கிறது. நாம் வருங்காலத்தில் நாம் ஒரு காரியத்தை செய்ய போவதாக இருந்தால் அதற்கு இன்ஷா அல்லாஹ் சொன்னால்தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். என்னப்பா இது படிச்சுட்டு வரல, என்னப்பா இதை எழுதிட்டு வரல, இந்த காரியத்தை செய்யலை, நாளைக்கு செஞ்சிட்றீங்க, இதை நாளைக்கு நான் செஞ்சிட்றேங்க, இந்த வேலையை முடிச்சிட்றீங்க நாளைக்கு இல்லை, 10 நாள் ஆனாலும் முடியாது, 10 மாதங்கள் ஆனாலும் முடியாது, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு முடிச்சிட்றேன், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் முடிச்சிட்றேன் அப்படி சொன்னால்தான் அந்த காரியத்தை முடிக்க முடியுமே தவிர இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் நீங்கள் சொன்னால் அந்த காரியத்தை எவ்வளவு நாட்கள் ஆனாலும் செய்ய முடியாது. அல்லாஹுடைய நாட்டம் தேவை. அல்லாஹத்தான் எல்லா காரியத்தையும் செய்கிறான் என்கிற நம்பிக்கை நமக்கு ஒவ்வொரு நபருக்கும் வர வேண்டும். அதைத்தான் திருக்குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வருங்காலத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் என்பதை சேர்த்து சொல்லுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அல்லாஹ்வை மறந்தவர்களாக நாம் வாழக்கூடாது. அல்லாஹ்வை ஒவ்வொரு நேரத்திலேயும் ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த வார்த்தையை சேர்த்து சொல்லுகிறான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் திருக்குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வ ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் ஹாதா தொழுது கொள்ளுங்கள்.